ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1067. இங்கு பக்தர் ஒருவரின் கருணையினால் பாவங்கள் அனைத்தையும் போக்கடித்து கொண்ட மன்னனின் கதையினை காண்போம். முன்பே ஒரு சமயம் விதர்ப்ப நாட்டை ருக்குமாங்கத மன்னன் என்பவன் அரசாட்சி செய்து வந்தான். கோணாது ஆண்டு வந்த அவனிடம் செல்லுங்குடி மக்கள் பலர் தங்கள் பயிர்களை விலங்குகள் புகுந்து அழித்தன என முறையிட்டார்கள். அதை கேட்டதும் ருக்குமாங்கதன் அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு வலைஞர் படைத்தலைவர்களை திரட்டிக்கொண்டு வேட்டைக்கு சென்றான். எதிர்ப்பட்ட யானை, சிங்கம், புலி, கரடி முதலியவற்றை அஞ்சா நெஞ்சுடன் காட்டில் துருவி துரத்தி கொன்றான். எண்ணற்ற மிருகங்களை கொன்றும் தன் சீற்றமும் வேட்டை மீது இருக்கும் ஆவலும் தனியாது பல காடுகளை கடந்து கொண்டே கவி என்னும் முனிவர் வாழும் காட்டை வந்து அடைந்து விட்டான் அவன். அப்போது அவன் மிக மிக இளைப்பு அடைந்தவன் ஆகி தளர்வுற்றான். தண்ணீர் தாகம் மிகுதியாக இருந்தது. ஆங்கே பக்கத்தில் ஒரு குடிசை இருப்பது அவன் கண்ணுக்கு தெரிந்தது. அது ஒரு முனிவருடைய ஆசிரமமாக இருக்க வேண்டும். அங்கே சென்றால் நிச்சயம் தண்ணீர் கிடைக்கும் என ருக்குமாங்கதன் நினைத்து ஆவலோடு குடிசையை அணுகினான் அவன். அங்கே அப்போது அந்த முனிவரின் மனைவி இருக்க கண்டு, அன்னையே, தாகத்தால் நாக்கு வறண்டு விட்டது, தயவு செய்து தாகம் தீர தண்ணீர் தாருங்கள் என பணிவோடு கேட்டான். முனிவரின் மனைவி ஆகிய முகுந்தை என்பவள் எதிர் நின்று இவ்வாறு தண்ணீர் கேட்ட ருக்குமாங்கத மன்னனுடைய வடிவத்தையும் பெரிய அழகினை கண்ட அளவில் காமுற்று கொண்டாள். அவன் நீர் வேட்கையோடு இலைப்புற்று மெலிந்து நிற்பதை கூட சிறிதும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய எண்ணமும் காதலும் வெளிப்படும்படி அவன் எதிரே நின்று நோக்கினாள். பின் அவனிடம், மன்னவனே, உன்னை போன்ற அழகு உடையவனை நான் தேவர் கூட்டத்திலும் கண்டது கிடையாது. ஆண்களுக்கு உரிய இலக்கணங்கள் எல்லாம் ஒருங்கே அமைய பெற்ற உனது உருவ பொலிவை பார்த்து எந்த பெண்தான் மயங்க மாட்டாள்? உன் அழகால் எனக்கு உண்டான காம நோயை தீர்ப்பதற்கு என்னோடு கூடினாள், அல்லாமல் வேறு வழி கிடையாது என பல காமச் சொற்களை கூறினாள். ஆடை நிகழவிட்டாள். அவள் காம வெப்பத்தினால் தரித்திருந்த முத்தாரம் வெடித்தது. கைவளைகள் கலன்று விழுந்தன. இந்த அலங்கோலத்தோடு காம கண்களால் அவனை அள்ளி விழுங்குவது போல் பார்த்தாள் அவள். திருமகளும் கண்டு விரும்பத்தக்க அழகு மிகுந்த முகுந்தை காமத்தால் வலிவில் கூடுவதற்கு ஆவலாய் இருந்தும் ருக்குமாங்கதன் மனம் கலங்கவில்லை. ஆகவே அவளை நோக்கி, அன்னையே, நீயோ அரிய வேள்வி செய்யும் முனிவரது மனைவி, நானோ நாட்டை முறைகேடாது பாதுகாக்கும் வேந்தன். அது மட்டுமல்லாமல் நான் இறைவனாகிய சிவபெருமானை வழிபடுபவன். ஆகவே எனது உள்ளம் அயல் மாதிரிடம் சிறிதும் செல்லாது. இந்த பழிக்கு நான் ஆளாக மாட்டேன் என்றான் அவன். ஆனால் அவளோ ஆசையால் மேலும் உந்தப்பட்டு இருந்தாள் அவள். மேலும் அவள் கூறினாள், நானே உன்னை விரும்பி அழைக்கின்ற போது உனக்கு கவலையேன் என்றாள் அவள். உன்னை நான் கூடினால் என் நோன்பு புகழ் அழிந்துவிடும் என்றான் அவன். அதற்கு அவள், மன்னா, நீ என்னை கூடாவிட்டால் நான் உன்னை சாம்பலாக்கி விடுவேன். இல்லை, உன் அழகெல்லாம் கெட்டு வடிவம் மாறி காட்டில் திரியும்படி செய்து விடுவேன். ஆகவே என் எண்ணத்தை நிறைவேற்றி என முகுந்தை கூறியபடியே அவனுடைய மார்பிலை விழுந்து அவனை இறுகத் தழுவிக்கொண்டாள் அவள். முகுந்தையின் இந்த தகாத செயலை கண்ட ருக்குமாங்கதன் அவளை தன்னுடைய தோளினாலே நிலத்தில் விழும்படி உதறி தள்ளிவிட்டான். அப்படி விழுந்த அவளை பார்த்து, கொடியவளே, நீ இப்படிப்பட்டவள் என தெரிந்திருந்தால் நான் இந்த பக்கம் வந்து இருக்க மாட்டேன். நீ செய்த இந்த இழிச் செயலுக்கு வேறு ஒருவராக இருந்தால் எனது வாளால் வெட்டியிருப்பேன். நீ ஒரு முனிபத்தினி என்பதால் அஞ்சுகிறேன் என்றான் அவன். முகுந்தை தன்னை விட்டுவிட்டு விலகிச் சென்ற மன்னன் மீது கோபம் கொண்டு, என் கற்பு குலையும்படியான பெரிய அழகுடன் வந்து எனக்கு நீ இன்பம் கொடுக்கவில்லை. ஆகவே இப்பொழுதே உன்னுடைய உடம்பில் குஷ்டம் உண்டாவதாக என கடுமொழி கூறினாள் அவள். சீற்றத்தாலும்
காமத்தாலும் இந்த சாபத்திற்கு தற்போது விமோச்சனம் கூறமாட்டாள் என நினைத்தவனாக ருக்குமாங்கதன் தன் அழகான உடலெல்லாம் வெண்குட்ட நோய் பரவ அவளை திரும்பி பாராமலே சென்று விட்டான். மேலும் தன்னிலை கண்டு துயரம் அடைந்து சிவபெருமானை நினைத்து, நான் என்ன தீங்கு செய்தேன்? தகாத செயலுடைய முகுந்தையின் விருப்பத்திற்கு இணங்காத நன்னெறிக்காக எனக்கு இந்த நோய் வந்து படுத்துவது தகுதியோ? குட்ட நோயுடன் கூடிய உடலை மாற்று கொள்ளாது எப்படி ஊர் செல்லுவேன் என பலவாறு சிந்தித்து ஒரு ஆலமரத்தின் நிழலே தங்கினான் அவன். அவனோடு வேட்டைக்கு வந்த பரிவாரங்கள் அரசனை எங்கெங்கு தேடியும் காணாது நகரத்தை நோக்கி சென்று விட்டார்கள். மன்னனும் அந்த பொழுதை அந்த இடத்தில் கழித்தான். அவன் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குண அவதாரமான சிவபெருமானை நோக்கி அவன் தியானித்தான். அவன் மறுநாள் அவன் எழுந்து காலை கடனை முடித்துவிட்டு சிவபெருமானை சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் அந்த பக்கமாக சென்று கொண்டு இருந்த ஒரு முனிவரை கண்டான். முனி புங்கவரே, இந்திராதி துயர் தீர்க்கும் வலிமை பெற்ற முனிவரே, நான் வீமனுடைய மகனாகிய ருக்குமாங்கதன் உங்கள் அடைக்கலம். என் பெயர் ருக்குமாங்கதன். இங்கே அடியேன் இடத்தில் எழுந்தருளி திருவருள் புரிய வேண்டும் என கூவித் தொழுது நின்றான். யாவையும் முன்னமே அறிந்த முனிவர் உடனே மன்னன் முன்வந்து நின்றார். அவரிடம் தான் வேட்டைக்கு வந்தது முதல் தனக்கு குற்றநோய் வந்த விவரங்களை அவன் கூறினான். மேலும் நான் சிவபெருமானுடைய திரு அருளினாலே உங்களை காணும் பேர் பெற்றேன். தங்களுடைய அழகிய திருவடிகளை சேர பெற்றதினாலே என் நோய் நீங்கிற்று என்பது திண்ணம் என அவரை போற்றி பணிந்தான் அவன். இப்பொழுது முனிவர் அவனை பார்த்து, ருக்குமாங்கதா, உன்னுடைய நாட்டின் வழியாக நான் போகும்போது கந்தர்ப்பம் என்னும் நகரத்திலே ஒரு விந்தையை கண்டேன். அதாவது அங்கே ஒரு சிவபெருமானுடைய திருக்கோவில் இருக்கின்றது. அதில் எழுந்து அருளியிருக்கும் சிவபெருமானுக்கு சிந்தாமணி சிவன் என பெயர். அப்பெருமானை அன்புடன் வணங்குபவர்கள் தாம் விரும்பியவற்றை எல்லாம் பெறுவார்கள். அந்த கோவிலுக்கு எதிரே சிவகுண்டம் எனும் ஒரு குளம் இருக்கின்றது. அந்த திருக்குளத்திலே குட்ட நோயினால் துன்பமடைந்த ஒரு முதியவன் அதன் பெருமை அறியாமலே மூழ்கி குளிக்க அவனுடைய நோயோடு பழைய வினைகளும் நீங்க பெற்று திருவடி அடைய பெற்றவனாய் விண்ணிலே சென்றான். ஆகையினாலே நீயும் அங்கு சென்று அந்த திருக்குளத்தில் நீராடி அந்த பெருமானை சிவபெருமானை பூஜித்து அறங்களை செய்து வந்தால் உனது நோய் அடியோடு நீங்க பெறுவாய் என்றார் அவர். இதனை கேட்ட அந்த அரசனும் அவனும் அப்படியே செய்து நோய்கள் அனைத்தும் நீங்க பெற்றான் அவன். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்